வெல்கம் டு 7th செகண்ட் ஜிகே. டிஎன்பிசி அண்ட் யூஎஸ்ஆர்பிக்காக இந்தியன் பாலிட்டிலேருந்து கிளாஸஸ் பார்த்துட்டு வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி மவுன்சிரம், மவுன்சிரத்தில் மேகாலயா. இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி ஜெய்சால்மர், ராஜஸ்தான். அதிக மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா மவுன்சிரம், மேகாலயா. குறைவான மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர், ராஜஸ்தான். பொது நலத்திற்காக மக்கள் இணைந்தும் வாழும் இடம் சமூகம். விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினையாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளடக்கியது சமுதாயம். சமுதாயம்னா விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினையாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளடக்கியது தான் சமுதாயம். சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை கிராமம். சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம், பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை கிராமம். பல கிராமங்கள் இணைந்து உருவாவது நகரம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியா ஒரு துணைக்கண்டம். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியா ஒரு துணைக்கண்டம். நெக்ஸ்ட், 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது? 122 முக்கிய மொழிகளும் பிற மொழிகள் 1599. முக்கிய மொழிகள் 122, பிற மொழி 1599. 4 மொழி குடும்பம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்தோ ஆரியன். செகண்டு திராவிடன். தேர்ட் ஒன் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சீனா திபெத்தியன். 4 முக்கிய குடும்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன். இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 22. தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. செம்மொழிகளின் எண்ணிக்கை 6. வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் ஸ்மித். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். நெக்ஸ்ட், மோகினியாட்டம் எந்த மாநிலத்தில் செவ்வியல் நடனம்? மோகினியாட்டம் பார்த்தீங்கன்னா கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. பிகு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் அசாம். பிகுனா அசாம். இந்திய நாட்டுப்புற நடனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, யாக்ஷிகானம் கர்நாடகா, குச்சிப்புடி ஆந்திரா, ஒடிசி ஒடிசா, மணிப்புரி மணிப்பூர், சத்ரியா அசாம், கதக் வட இந்தியா. நெக்ஸ்ட்டு பங்காரா பார்த்தீங்கன்னா பஞ்சாப், தூமால் ஜம்மு காஷ்மீர், கார்பா தாண்டியா குஜராத், பிகு அசாம், தெய்யம் மோகினியாட்டம் கேரளா, கலிபோலியா கூமர் ராஜஸ்தான், ராசலீலா சோலியா உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்தி. இந்தி 41.03%. நெக்ஸ்ட்டு வங்காளம் 8.10. தெலுங்கு பார்த்தீங்கன்னா 7.19. மராத்தி பார்த்தீங்கன்னா 6.99. தமிழ் பார்த்தீங்கன்னா 5.91% பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்பலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இந்த வகையான நடனங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் இந்துஸ்தான் இசை, கர்நாடகா இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவண்யா இசை, காஜல் இசை இதெல்லாம் இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள்.
நெக்ஸ்ட்டு நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர் திராவிடர்கள், நிக்கோட்டியர்கள், ஆரியர்கள், அல்பைன்கள், மங்கோலியர்கள். நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர் யான்னு கேட்டாங்கன்னா திராவிடர்கள், நிக்கோட்டியர்கள், ஆரியர்கள், அல்பைன்கள், மங்கோலியர்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் வரிசை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போர்த்துகீசியர்கள், செகண்டு டச்சுக்காரர்கள், தேர்டு ஒன் வந்து ஆங்கிலேயர்கள், ஃபோர்த்து வந்து டேனியர்கள், ஃபிஃப்த்து வந்து பிரெஞ்சுக்காரர்கள். இது வந்து டிஎன்பிசிலே வந்து 2 டைம்ஸ் பக்கம் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை இருக்குல்ல, இது வந்து கொஷின் ஆன்சர் வந்து பார்த்துட்டு வரலாம். நம்ம எந்த பேஸில் வந்து பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம், அடுத்து வந்து கொஷின் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம்.